திருப்பணியின் கருத்துக்கள். இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்றியாகவும் புஷ்பராஜ் ஒத்துழைப்புண்டாக அலெக்சாண்டர் ஸ்டெல்லா மேரி அலெக்சாண்டர் கேத்தரின் மேரியுடைய 11வது திருமண ஆண்டை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக கொடுக்கின்றார்கள். மேலும் ஃபாதர் கிளெமெண்ட் ஃபிரான், ஃபாதர் அப்ரஹாம் கிரிராஜ் நியாசனுடைய ஆண்களை பாட்டிற்காக திருப்பணிக்கின்றார். மேலும் கார்லஸ் நிலையத்துக்கு நல்ல உடல் சிகிச்சை, மருத்துவ சிகிச்சை நல்ல முறையில் ஆபரேஷன் வெற்றி பெற திருப்பணி போடுகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவா இரக்கமையும், என் மேல் இரக்கமையும். இறைவா இரக்கமையும், எம் மேல் இரக்கமையும். கிறிஸ்துவே
அறிவிக்கிறோம். கடந்த காலங்களில் அவர் அனைத்து மக்கள் இனங்களையும் அவர் வழிகளில் நடக்கும்படி விட்டிருந்தார். என்றாலும் அவர் நம்மை பற்றிய சான்று எதுவும் இல்லாதவாறு விட்டுவிடவில்லை. ஏனெனில் அவர் நன்மைகள் பல செய்கிறார். வானிலிருந்து உங்களுக்கு மழையை கொடுக்கிறார். வளமிக்க பருவ காலங்களை தருகிறார். நிறைவாக உணவளித்து உங்கள் உள்ளங்களை மகிழ்ச்சி பொங்க செய்கிறார். இவற்றை அவர்கள் சொன்ன பின்பு கூட்டத்தினர் தங்கள் பலியிடுவதை ஒருவாறு தடுக்க முடிந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. உங்கள் பதில். எனக்கன்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். எங்களுக்கன்று ஆண்டவரே, எங்களுக்கன்று மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு அதை உமக்கே உரித்தாக்கும். அவர்களுடைய கடவுள் எங்கே என பிற இனத்தார் வினவுவது ஏன்? எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். நம் கடவுளோ விண்ணுலகில் உள்ளார். தம் திருவுளப்படி அனைத்தையும் செய்கின்றார். அவர்களுடைய தெய்வ சிலைகள் வெறும் வெள்ளியும் பொன்னுமே, வெறும் மனித கையாலேயே. எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். நீங்கள் ஆண்டவரிடமிருந்து ஆசி பெறுவீர்களாக. விண்ணையும் மண்ணையும் உருவாக்கியவர் அவரே. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர் மானிடருக்கு வழங்கியுள்ளார். எங்களுக்கென்று ஆண்டவரே, மாட்சியும் பெயருக்கே உரித்தாக்கும். அல்லேலூயா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தூய ஆவியார் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, என் கட்டளைகளை ஏற்று கடைபிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். யூதாஸ் காரியோத்து யூதாஸ் அல்ல மற்றவர். அவரிடம், ஆண்டவரே, நீர் உம்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு வெளிப்படுத்தப் போவதாக சொல்கிறீரே, ஏன் என்று கேட்டார். அதற்கு இயேசு பின்வருமாறு கூறினார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். என் மீது அன்பு கொண்டிராதவர் நான் சொல்வதை கடைபிடிப்பதில்லை. நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் என்னுடையவை அல்ல, அவை என்னை அனுப்பிய தந்தையுடையவை. உங்களோடு இருக்கின்ற பொழுதே இவற்றையெல்லாம் உங்களிடம் சொல்லிவிட்டேன். என் பெயரால் தந்தை அனுப்புவோர் தூய ஆவியாரால் உடையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். இது கிறிஸ்துவுடன் வாழ்தல் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவர்களாகிய நாம் கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செய்கிறோமா? இயேசுவை அன்பு செய்கிறோமா? தம்முடைய அன்பின் வெளிப்பாட்டின் மூலமாக பல செயல்களை நாம் செய்கிறோம். கோவிலுக்கு வருகிறோம், பக்தி வைக்கிறோம், மாலை
பிறருக்கு தானம் செய்வது, இயேசுவின் பெயரால் உணவு இவற்றையெல்லாம் வெளிப்படுத்துகின்ற செயல்கள் தான் அதைவிட முக்கியமான முதன்மையான ஒரு வழி. தனக்கு ஆண்டவர் இயேசுவை நான் உறுதியாக அன்பு செய்கிற முதன்மையான வழி அவருடைய கட்டளைகளை கடைபிடிப்பது. என்னுடைய கட்டளையை கடைபிடிப்போர் என்னை அன்பு செய்கிறார் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்போ கட்டளைகள் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்ல ஒரே ஒரு கட்டளை தான். யோவானின் செய்தி 11ஆம் அதிகாரம் 33வது இறைவசனம் சொல்லப்படுகிறது. என்னை அன்பு செய்வது போல அடுத்தவரை அன்பு செய்வது. இதுதான் உண்மையான கட்டளை. யூத மதத்திலே 618 கட்டளைகள் இருந்தது. அதிலே மறுவி 10 கட்டளை சார்ந்தது மறுவி 365 கட்டளைகள் மட்டும் யூதர்களால் தீர்க்கப்பட்ட கட்டளை. மீறி 668 கட்டளைகள் திருவழிபாட்டிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்டளையாக இவற்றையெல்லாம் ஆண்டவர் இயேசு முடிவிற்கு ஒரே கட்டளையாக மாற்றியிருக்கிறார். என்னை அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்வது. பிறரை அன்பு செய்வதற்கு வேண்டிய அந்த மனம் இருக்கிறதா அதான் நாம் சிந்திக்க வேண்டும். அப்போ நாம் கடவுளுடைய கட்டளை கிடைக்கின்ற பொழுது மட்டுமே இயேசுவை அன்பு செய்கிறோம், இல்லை என்றால் கிடையாது. ஏனென்றால் நம்மை நாமே அந்த 2 அன்பு இருக்கிறது. ஒன்று இறை அன்பு இருக்கிறது, இன்னொன்று பிறர் அன்பு இருக்கிறது. இறை அன்பிலே நாம் கடவுளை வந்து வேண்டுகிறோம், ஜெபிக்கிறோம், தான தர்மம் செய்கிறோம். ஆனால் பிறர் அன்பிலே நம்முடைய மனங்கள், நம்முடைய செயல்பாடுகள் தோல்வி அடைகிறது. ஏனென்றால் என்னுடைய சகோதரை அன்பு செய்வதை எதிரியாக பார்த்து கொண்டிருக்கிறேன், அவன் எனக்கு இது செய்தானே நான் பழிவாங்குவேன் என்ற வன்மத்தோடு இருக்கின்ற மனநிலையிலே ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. ஏனென்றால் பிறர் அன்பிலே நாம் தோல்வி அடைந்துள்ளார். ஆண்டவரே சொல்கிறார், அன்பு செய்கின்ற பொழுது பல இன்னங்கள் உங்களுக்கு வரும், உபவாதைகள் வரும், தோல்விகள் வரும். அதை ஏற்று சுமந்து கொண்டு நீ கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அப்படி என்றால் உன் சகோதரியை அன்பு செய்வதற்கு வேண்டிய மனநிலையை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவன் உனக்கு தவறு செய்தாலும் சரி, பாவம் செய்தாலும் சரி, உனக்கு எதிராக தொடர்பு இருந்தாலும் சரி, அவன் மன்னித்து ஏற்றுக்கொள்ள தன்னை இருக்கின்ற பொழுது அந்த பிறர்களை உண்மையாக அப்பொழுது நாம் அந்த பிறருக்கு வருகின்ற பொழுது பல தொலைகள் பல போவாதைகள் வருகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்கின்ற ஆற்றல் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு சொல்லுவது, நாம் கடவுளுடைய கட்டளை கடைபிடிக்கின்ற பொழுது நிறைவான ஆசை தருவதாக. அது என்ன ஆசை? நிறைவான ஒரு ஆசை. கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் பிறரை அன்பு செய்கிற பொழுது, இயேசு அன்பு செய்கிற பொழுது கடவுள் தாமாக அன்பு செய்கிறார். அந்த அன்பிலே நாம் நிறைவு பெற முடியும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமே கடவுளை அன்பு செய்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட முயற்சி என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன, என்னுடைய சிந்தனைகள் என்ன, என்னுடைய எண்ணங்கள் என்ன என்று சிந்தித்து பார்க்கிற பொழுது நாம் சில விதத்திலே நாம் தவறிவிடுகிறோம். இருப்பினும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உங்களுக்கு முதல் வாசல்களை பார்க்கிறோம். கடவுளுடைய அந்த இறைவார்த்தையை அறிவிப்பவர்களுக்கு இறைவார்த்தையை அவர்கள் அறிவிக்கிற பொழுது பல உபவாதைகள், துன்பங்கள் வரும் என்று சொல்கிற பொழுது வாசல்களை வர்ணாவும் அவர் என்ன செய்கிறார்? பிஸ்தாவிலே என்ற இடத்திலே இறைவார்த்தை வருகின்றார். ஆனால் யூதர்கள் கல்லெடுத்து அவர்களை கல்லேறிய அவர் முயல்கிறார். அந்த இடத்திலிருந்து தப்பித்திருந்தார். அங்கே இரண்டு ஆண்டவர் இயேசுவின் பெயரால் அவர் என்ன செய்கிறார்? வடக்குவாதத்தார் காலம் வராத விலகாத நிலப்படுகிறார். ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் என்ன செய்கிறேன்? முழுமையான நம்பிக்கை வெளிப்படுத்துகிற பௌர்ணமி உள்ளத்திற்காக இந்த முழுமையான நம்பிக்கை தான் கடவுள் மீது அன்பு செய்வதற்கு கொள்ளுகிறது. அந்த அன்பிலே நாம் கடவுளை முழுமையாக அன்பு செய்யும்போது முழுமையான நிலையாக செயல்படுகிறோம். ஏனென்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு துணையாளர், ஆவியாளர் இருக்கிறார். அந்த ஆவியாளர் தன்னுடைய உள்ளத்திற்கு நிறைவாக இருக்கிற பொழுது மட்டுமே இறக்கப்படவும் கனிவும் பரிவும்
செயல்களை செய்வதற்கு இல்லாவிட்டால் ஆவியானவர் இல்லை, அன்பு செய்வதில்லை. என்னுடைய சகோதரன் என்ன செய்வது என்றால், நாம் கடவுளை அன்பு செய்ய மறந்துவிடுகிறோம். கடவுளை அன்பு செய்கிற தன்மையை இழந்துவிடுகிறோம். அப்படி என்றால் கடவுளை அவரையும் வாசிக்க முடியாதவர்களாக வாழ்கிறோம். உலக வாழ்க்கை போர்களை வாழ்வதெல்லாம் உலகம்தான் நம்ம என்று வாழ்வதெல்லாம் கடவுளின் அன்பையும் பிற அன்பையும் இழந்தவர்களாக வாழ்வது கடவுளை ஆசிரியம் பெறாதவர்களாக வாழ்வோம். பிரியமானவரை இறைவார்த்தை சொல்வது ஆண்டவர் சொல்கிறார், என்னை அன்பு செய்கின்ற பொழுது இந்த கட்டளைகளை கடைபிடிக்கிறார். கடவுளும் உங்களை அன்பு செய்வார். அப்படி கடவுள் நமக்கு அன்பு செய்ய வேண்டிய செயல்பாடுகளை நாம் செய்கின்ற பொழுது அதற்கு வேண்டிய இறை ஆசிரியமாக தருவாய் நம்பிக்கை இறையோடு வேண்டி அன்றாடுவோம். ஆமென். எல்லாம் தருகின்றே தந்தாயனையும் தருகின்றே எல்லாம் தருகின்றேன், தந்தாயன்னையும் தருகின்றேன். தருவேன் உமக்கு காணிக்கை, இயற்கையின் மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. எல்லாம் தருகின்றேன், தந்தாயன்னையும் தருகின்றேன். சகோதர சகோதரிகளே, திருப்பலியெல்லாம் இறைவனுக்கு எதிராக ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்தவனை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வழியும் காணிக்கைகளோடு வேண்டங்கள் உம்மை நோக்கி ஏவனவாம். இவ்வாறு நாங்கள் மேன்மையாக்கப்பட்டு உமது பேரிடத்தினுடைய அழகை பெற்றுக்கொள்ள தகுதியோவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, வாழ்த்துக்களை புகழ்ந்ததை எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாசமாகிய கிறிஸ்து வழியாக சிறப்பான வாழ்த்து உம்மை உறுதியாக வாழ்த்துகின்றோம். நீயாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாம். ஏனெனில் பழைய அழைக்கப்பட்டு மெய்ச்சுக்கு படைப்படைத்து புதுப்பிக்கப்பெறும்
அவ்வண்ணமே இறைவனுடைய எண்ணத்தை எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தாம் சேர்ந்தெடுத்து அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பாருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆவியானவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை உண்டு வாழ்தல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அவருக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் மொழிகளிய தலைவர்களை ஏற்றுக்கொண்டே இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் அவனும் எங்களை தூய ஆவியானவர் சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மனம் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கு பரவியிருக்கும் திரு அவைகளுக்கு உங்களிடம் எங்கள் திரு தந்தை நீயோ எங்கள் பேராயர் பீட்டர் மற்றும் துணையாயர்கள் எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடு ஒரு திரு அவையை அன்பில் நிறைவேற செய்தனர். நீருடனிருந்து அழைத்துக் கொண்ட தந்தை கிளமன் பிராங்க், தந்தை அழகாகிரி ராஜு மற்றும் நேசன் எனும் மொழியாளரை உங்களிடம் திருமகனோடு அவர் ஏற்க இணைக்கப்பட்ட இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தனர். மேல் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் உயிர் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் மேற்கொண்டு திருமுக ஒளியிலும் ஏற்றனர். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கண்டித்தாயான அந்த மரியாதை அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர் இவ்வுலகில் உமக்கு முன்பராயுள்ளவராகிய நலனுடன் நிலைவாரும் அவரும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போன்றே மர்மம் கொண்டார். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையாக அறிவிக்கப்பட்டு இறைவழிப்படியால் பயிற்சிக்கு நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணப்ப எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமே கொண்டாடுவோம். அது இரக்கத்துக்கு உதவியான பாவத்திலிருந்து எங்கள் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் நன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு பெற்றுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளித்தேன். தூதர் பொருந்திய எங்கள் பாவங்களை காணாமல் ஒரு திரு அவையின் நம்பிக்கையை கண்டோம். ஒரு திருமணத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை நடத்துவீராக. எந்தெந்த வாழ்வு ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் பெற்றிருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இரண்டின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும். இரண்டின் சமரியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும்.
செம்மறியே இதோ இறைவனின் சக்தி உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் எழுந்தருள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் உடலும் இரத்தம் நம்முடைய பாவ நிறைவாக இருப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக.